வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல கதை தொடர் அமைத்தல் அது பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீதி உள்ள சில கதைகள். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். முயல் ஆமை கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த படத்தை வச்சு அந்த படத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்க அந்த கதைக்கு தலைப்பு வச்சு அந்த படத்துல இருக்க காட்சியை நீங்க எழுதினா போதும். அடுத்தது இது என்னன்னா முள்ளம் பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேல எல்லாம் முள் முள்ளா இருக்கும். சரிங்களா? அது அதோட ஃபுட்டு. இந்த ஆப்பிள் எடுத்துட்டு போணும். அதால முடியல. ஆனா அது ஒரு ஐடியா பண்ணி அழகா கொண்டு போகுது பாருங்க. இத நீங்க அழகா எழுதி அனுப்புங்க. அடுத்தது இந்த இந்த சிறுமி இவங்களுக்கு ஒரு பெயர் வைங்க. வச்சு நீங்க என்ன பண்ணணும்? இவங்க எப்படியெல்லாம் ஆக்டிவா இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பண்றாங்கன்றத ஒவ்வொரு படத்துல இருந்தும் அந்த காட்சியை எழுதி அனுப்புங்க. அடுத்தது எல்லாத்துக்குமே காமன்னா ஒரு தலைப்பு வைக்கணும் ஒவ்வொரு கதைக்குமே. சரிங்களா? இதுல 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 சிறுமிகள் நண்பர்களா இருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க அவங்க அந்த ஃபுட் இல்லாத ஃப்ரெண்டுக்கு அப்படின்றதுதான் கதை. சரிங்களா? அடுத்தது இங்க ஒரு குரங்கு. இது என்ன பண்ணுது பாருங்க. குரங்குனாலே வாழ்த்தனம் தான் அதிகமா இருக்கும் இல்லையா? அது அந்த கோடாரி எடுக்க போய் அதுக்கு என்ன நேர்ந்தது பாருங்க. சரிங்களா? இந்த இந்த கதைய அழகா எழுதிடணும். அடுத்தது ஆப்பம் கதை. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒரு குரங்கும் பூனையும் ஒரு ஆப்பத்துக்கு சண்டை போட்டுக்கும் பொழுது ஒரு நரி அதை எப்படி பிரிச்சு கொடுத்துச்சு அப்படின்றதுதான் கதை. இது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். சரிங்களா? இதுவும் இந்த காட்சியை வச்சு அழகா எழுதி அனுப்புங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.